Hi guys, YouTube tips நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிகினர் யூடியூபர் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறை தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நீங்க வந்து ஒரு பிகினர் யூடியூபரா இருந்தீங்கன்னா இந்த மிஸ்டேக் வந்து உங்க சேனல்ல நீங்க பண்ணிருந்தீங்கன்னா உங்க சேனல்ல நீங்க என்னதான் யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது. அது என்ன மிஸ்டேக் எல்லாமே வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள பெல் சிம்பலை ஆன் பண்ணீங்க. அப்பதான் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ண லேட்டஸ்ட் வீடியோனா உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிகினர் யூடியூபராக இருந்தீங்கன்னா டெய்லி வந்து யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆனால் நிறைய பேர் வந்து டெய்லி யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படி அப்லோட் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலை. அது வந்து எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட யூடியூப் வீடியோக்கு கீவேர்டு வந்து செட் பண்ணுறதே இல்லை. இந்த கீவேர்டு செட் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட வீடியோக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வியூஸு நல்ல சப்ஸ்கிரைபர் எல்லாமே வந்து கிடைக்கும். இப்போ கீவேர்ட் செட் பண்ணாமல் யூடியூப்ல ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிங்கன்னா ஒரு 50 வியூஸ் போகுதுன்னா அதே வந்து நீங்கள் கீவேர்ட் செட் பண்ணி யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணிங்கன்னா ஒரு 250 வியூஸ் வந்து போகும். யூடியூப்ல ஏதாச்சும் ஒன்று சர்ச் பண்ணாங்கன்னா உங்கள் வீடியோ வந்து ஃபஸ்ட்டு சஜஷனில் போகிறது, சர்ச் லிஸ்ட்டில் வருதுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படைன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் கீவேர்டு தான். இந்த கீவேர்டு வந்து எப்படி நம்மளோட யூடியூப் வீடியோக்கு செட் பண்ணுறது அதுக்கான வீடியோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். செகண்ட் மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா நிறைய பிகினர் யூடியூபர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி எடிட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க் உள்ள அப்ளிகேஷனில் வந்து வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வந்து நீங்கள் வீடியோ வந்து எடிட் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அப்ளிகேஷனில் இப்போ வீடியோ எடிட் பண்ணீங்களோ அந்த அப்ளிகேஷன் நேம் வந்து மேலே வந்து இருக்கும். சில பேர் வந்து ப்ளே ஸ்டோரில் கிடைக்கிற கைன் மாஸ்டர், பவர் டேரக்டர் இதெல்லாம் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணாங்கன்னா அந்த கைன் மாஸ்டர், பவர் டேரக்டர் அப்படி ஒரு வாட்டர் மார்க் இருக்கும். அந்த மாதிரி வாட்டர் மார்க் வச்சு நீங்கள் எடிட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணிங்கன்னா பார்க்குறவங்க பார்த்துட்டு உங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு வேறு வீடியோக்கு போயிடுவாங்க. ஸோ இந்த மிஸ்டேக் வந்து பண்ணாதீங்க. பவர் டேரக்டர் அப்புறம் கைன் மாஸ்டர் எந்த ஒரு வாட்டர் மார்க்கும் இல்லாமல் நாம் வந்து எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். தேர்ட் மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனலில் பிகினர் யூடியூபர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காப்பிரைட் இன்ட்ரோ வந்து எடிட் பண்ணி அவங்க வீடியோ வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்படி வந்து நீங்கள் காப்பிரைட் இன்ட்ரோ பயன்படுத்துகிற மூலமாக பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலுக்கு வந்து ஸ்ட்ரைக் வரும். மொத்தம் 3 ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா உங்கள் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலே டெர்மினேட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி காப்பிரைட் இன்ட்ரோ எதுவுமே வந்து பயன்படுத்தாதீங்க. காப்பிரைட் இன்ட்ரோ இல்லாமல் ஃப்ரீயாகவே இன்ட்ரோ வந்து எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோர்த் மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா நிறைய பிகினர் யூடியூபர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட யூடியூப் வீடியோக்கு தம்ப்நெயிலே செட் பண்ணுறதில்ல. தம்ப்நெயிலே செட் பண்ணாமல் டெய்லி வந்து யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்தமாரி தம்ப்நெயிலே எடிட் செட் பண்ணாமல் யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணால் உங்களுக்கு வந்து வியூஸ் போகுமா? கண்டிப்பாக வந்து வியூஸ் போகவே போகாது. நம்மளோட வீடியோ வந்து கிளிக் பண்ணி பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தம்ப்நெயிலை பார்த்துட்டு தான் வீடியோ வந்து கிளிக் பண்ணி பார்ப்பாங்க எல்லாருமே. இந்த தம்ப்நெயில் வந்து பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக கொடுக்கணும். இந்த தம்ப்நெயில் பார்த்து அட்ராக்டிவாக சூப்பராக கொடுத்தா மட்டும்தான் உங்கள் வீடியோ வந்து கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா தம்ப்நெயிலே செட் பண்ணாமல் யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி வீடியோ அப்லோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வியூஸ் போகவே போகாது, சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது. ஸோ இந்த மிஸ்டேக் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து தவிர்த்துருங்க. தம்ப்நெயில் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அதுக்கான வீடியோ லிங்க்கும் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா அடுத்த மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறாங்க. ஒரு யூடியூப் சேனலில் வீடியோ பார்த்தீங்கன்னா 1 நிமிஷத்துக்கு தான் இருக்குது. ஆனால் இன்ட்ரோவே ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷத்துக்கு வந்து செட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் வீடியோ 1 நிமிஷத்துக்கு தான் இருக்குது. மொத்தம் 2 நிமிஷம் இருக்குது வீடியோ. அதில் 1 நிமிஷம் வீடியோவும் 1 நிமிஷம் இன்ட்ரோவும் இருக்குது. இந்த மிஸ்டேக் வந்து நிறைய யூடியூபர் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து இந்த மிஸ்டேக் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த மிஸ்டேக் வந்து கண்டிப்பாக பண்ணாதீங்க. உங்கள் சேனலில் யாருமே வீடியோ பார்க்கவே மாட்டாங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மிஸ்டேக் வந்து பண்ணாதீங்க. இன்ட்ரோ செட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட் இல்லாட்டி ஒரு 10 செகண்டுக்கு மட்டும் இன்ட்ரோ வந்து செட் பண்ணிங்க. அப்போ தான் நமக்கு வந்து நிறைய பேர் பார்க்குறவங்க நிறைய பேர் பார்ப்பாங்க, வியூஸ் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப்பில் நிறைய பிகினர் யூடியூபர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃபுல் பண்ணுறதே இல்லை. டிஸ்கிரிப்ஷன் ஃபுல் பண்ணாமல் அப்படியே வந்து யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணிடுறாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஃபுல் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வியூஸ் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி J2 அப்படின்னு ஒரு மொபைல் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி J2 மொபைல் இன் தமிழ் 2021 இப்படி போட்டு பெஸ்ட் மொபைல் இந்தமாரி வந்து டிஸ்கிரிப்ஷன் எக்ஸாமில் கதை அடிக்கிற மாரி வந்து ஒரு 7 லைன் இல்லாட்டி ஒரு 8 லைனுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கதை அடிச்சு விட்ருங்க. இப்படி டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் எழுதுகிற மூலமாக பார்த்தீங்கன்னா யூடியூப்ல ஏதாச்சும் சர்ச் பண்ணாங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் மூலமாக உங்கள் வீடியோ வந்து சர்ச் லிஸ்ட்டில் போகும். ஸோ ஒரு பிகினர் யூடியூபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களோட சேனலுக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து செட் பண்ணுங்கள். இந்த டிஸ்கிரிப்ஷன் எப்படி செட் பண்ணுறது அதுக்கான லிங்க்கும் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த மிஸ்டேக் வந்து உங்கள் சேனலில் வந்து நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் சேனல் வந்து கண்டிப்பாக க்ரோ ஆகவே ஆகாது. ஸோ இந்த மிஸ்டேக்கில் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா அது தயவு செஞ்சு இதை இன்னையோட நிறுத்திங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெளிவாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள பெல் சிம்பலை ஆன் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோனா உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். இந்த வீடியோ தெளிவாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெளிவாக இல்லைன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.